துபாயிலேருந்து நம்மளை புக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திக் தான். அவங்களோட ஃபியான்சிக்கு தான் நாம் இப்போ மேக்கப் பண்ண போயிருக்கோம். 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். மண்டபம் ரீச் ஆகிட்டு நாங்கள் அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே எங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கா என்னங்கிறதுக்காக நாங்கள் பிஃபோராகவே அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ப்ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் அப்படியே ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ப்ரைடு வந்து ஸ்பாட் வந்தாங்க. வந்து ஹாஃப் அன் ஹவர்லேயே என்னை உடனே ரெடி பண்ணிடுங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணணும், சாரி ட்ராப்பிங் பண்ணணும், மேக்கப் முடிக்கணும், எல்லாமே நானும் பிரீத்தாவும் ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சு கொடுத்துட்டோங்க. இந்த ஹேர் ஸ்டைலை ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்சி விட்டு இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. மேக்கப் ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஸ்கின் ஃபினிஷாக மேக்கப் பண்ணி கொடுத்தாச்சு. கேட்ட ஹேர் ஸ்டைலும் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நாங்களும் உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆல்ஸை புக் பண்ணிக்கோங்க.